தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலாக்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் இப்பொழுது சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சிட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளாய் வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? உன்னை பார்த்து. எப்பொழுது இந்த சம்பவம் நடைபெறும்? துன்மார்க்கரை எப்பொழுது நாம் மிதித்து போடுவோம்? தேவனுக்கு பயமற்றவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயமற்றவர்களாய், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாக உண்மையாய் வாழுகிற ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த துன்மார்க்க மனிதனாக மனுஷியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களுக்கு விரோதமாக, அவருடைய குடும்பத்தார்களுக்கு விரோதமாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த துன்மார்க்க கூட்டமாக இருந்தாலும் என்ன செய்யப்பட போகிறார்கள்? எப்பொழுது சாம்பலாய் போகிறார்கள்? எப்பொழுது அவர்கள் உங்கள் கால்களின் கீழே சாம்பலாய் ஆவார்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் பயந்து உண்மையாய் வாழும் பொழுது, தேவனுடைய மகிமையின் அபிஷேகம் உங்கள் மூலமாய் வெளிப்படும் பொழுது, உங்களுடைய நிழலின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, உங்கள் மூலமாக தேவனுடைய கனியானது வெளிப்படும் பொழுது, கர்த்தர் மகிமையான இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். உங்கள் அழுகைகளையும் உங்களுடைய புலம்பலையும் பார்த்து ஜனங்கள் பேசி கிண்டலடித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிறானாம், கர்த்தருக்கு உண்மையாய் இவர்கள் வாழுகிறார்களாம். காரணம், இவர்களுடைய குடும்பத்தை இப்பொழுது பாருங்கள், இவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிறது என்று சொல்லி உங்களை வஞ்சித்து, உங்களை கிண்டலடித்து பேசிக் கொண்டிருக்கலாம். உங்கள் முகத்துக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல பழகி உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய முதுகுக்கு பின்னாக உங்களை புறங்கூறிக்கொண்டும், உங்களை கிண்டலடித்தும், உங்களை கேலியடித்தும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஜனங்கள் கூட்டம் கூடி ஒன்று சேர்ந்து அருவருக்கு தகுந்த காரியங்களை செய்கிறார்கள் அல்லவா? பயப்படாதீர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்கள் கால்களின் கீழே கர்த்தர் சாம்பலாக்கி போடுவார் என்று அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே சொல்லுகிறார். உங்களுக்காக எழும்பி இந்த காரியம் நடைபெறப் போகிறது. இன்றைக்கு உங்களுடைய அழுகைகளை, இன்றைக்கு உங்களுடைய புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். இன்று முதல் நீ தேவனுடைய அதிசயத்தையும் தேவனுடைய அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டே இருக்க போகிறாய். எந்த துன்மார்க்க வாய் உனக்கு விரோதமாக பேசினதோ, எந்த துன்மார்க்க ஜனங்கள் எழும்பினார்களோ, அவர்கள் உங்களுடைய கால்களின் கீழே மடங்கடிக்க போவது உறுதி. God bless you.